வந்து பிஆர்எஸோட ரிவ்யூ அண்ட் ரிகால் பார்த்தோம். இந்த கிளாஸில் வந்து நம்ம பிஆர்எஸ்க்கு ஃபார்மேட் இருக்குது. ஃபார் நம்ம எப்போ ஒரு இது ஆரம்பித்தாலும் ஒரு ரூல்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த பிஆர்எஸ் அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஃபார் தட் பர்பஸ் வி ஹாவ் டு ஃபாலோ த ரூல்ஸ். அதாவது நம்ம ஒரு ஃபார்மேட் ப்ரிப்பேர் பண்ணி அது வழியாக நம்மளோட கேஷ் புக் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? லெட்ஸ் ஃபாலோ அப் ஃபார் த ஃபார்மேட். பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். நம்ம இப்போ வந்து கேஷ் புக்கில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்மேட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? கேஷ் புக் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பேங்க் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ தட் பேங்க்கோட பேலன்ஸ் கேஷ் புக்கில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இந்த ஃபார்மேட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ பேலன்ஸ் டெபிட் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் நம்ம அந்த அமௌண்ட் போட்டுக்கணும். ஓகே, இப்போது இந்த பேலன்ஸோட நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா வர அமௌண்ட்டோட நம்ம அடுத்த வந்து லெஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கேஷ் புக்கோட டோட்டல் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நமக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் இந்த அமௌண்ட்டு இதோட நம்ம செக் இஷ்யூட் ஆர் ட்ரான் பட் நாட் yet presented for payment இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோன்னா பேங்க் நம்ம வந்து இஷ்யூ பண்ணுறாங்க, ஒரு செக்கை வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஆனால் வந்து அவங்க இன்னும் வந்து ட்ரா பண்ணலை, கேஷை வந்து ட்ரா பண்ணல அப்படிங்கும்போது பேமெண்ட்டுக்காக வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணல அப்படிங்கும்போது நம்ம இது வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டட் அலோட் பை த பேங்க் நாட் ரெக்கார்டட் இன் தி கேஷ் புக். அதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கேஷ் புக்கில் காட்டலை அப்படின்னா நம்ம அந்த அமௌண்ட்டை வந்து இந்த இதோட ஆட் பண்ணிக்கிறோம். அமௌண்ட் டைரக்ட்லி டெபாசிட்டட் இன் அவர் பேங்க். ஓகே, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட கஸ்டமர் இல்லாத ஒருத்தவங்க நம்ம வேறு ஒரு பேங்க்கில் இருக்கிறவங்க அவங்களோட செக்கை ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பேங்க்கில் வந்து செக்கை டைரெக்டாக டெபாசிட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்மளோட கேஷ் புக்கில். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட்ஸ் கலெக்டட் பை பேங்க் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன் ஷேர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன் டிபென்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வர இன்ட்ரெஸ்ட், அந்த ஷேர்ஸில் வர டிவிடெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பேங்க்கே வந்து கலெக்ட் பண்ணிடுச்சுன்னா அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். Check paid into bank but not omitted to be entered in cash book. CV means cash book. செக்கை வந்து நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோம்னா செக்கை வந்து போட்டாங்க அப்படிங்கும்போது நம்ம அதோட நம்பர்ஸ் அண்ட் யார் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ தட் நம்ம வந்து ஒமிட் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம கேஷ் புக்கில் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும். ராங் கிரெடிட் கிவன் பை பேங்க் இன் த பாஸ்புக்கில் வந்து கிரெடிட் பண்ணிட்டாங்க, மாற்றி வேறு யாருக்கோ பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம அக்கௌண்ட்டில் மாற்றி பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து கேஷ் புக்கில் ஆட் பண்ணணும். ஸோ தட் அவங்க வந்து ஃப்யூச்சரில் வந்து நம்ம அமௌண்ட்டை வந்து நம்ம கிரெடிட் பண்ணதை அவங்க ஆப்வியஸாக ஃப்யூச்சரில் வந்து டெபிட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ these are the formats for addition. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். For the what are the items should be subtracted from this total amount. Stay tuned for the part 3. Thank you.